வினய், I can understand டா. Please relax வினய். இந்தா தண்ணிய குடி. வேண்டாம். குடிடா. வினய், என்னடா ஏன் இப்படி? என்னால முடியல தீபிகா. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே மென்டல் டார்ச்சர் பண்றா. டெஸ்ட் எடுக்க வாடின்னு கூப்பிட்டா என்னமோ நான் தான் அந்த உலகத்துல பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டா. நான் போயிருக்கவே கூடாது. அவ இருக்கிற வீட்டுக்கு நான் போயிருக்கவே கூடாது. ஓ, மேடம் டெஸ்டுக்கு ஒத்துக்கலையா? வச்ச பொறியில கரெக்டா சிக்கிட்டா. புரியுது வினய், அதுக்காக இப்படியா? நீ கோவப்படுறதால என்ன நடந்துட்டு போகுது? அடுத்தது என்னன்னு யோசி. டிஎன்ஏ டெஸ்டுக்கு அவன் ஏன் ஒத்துக்கல அதை யோசிச்சியா? ஏன்னா டெஸ்ட் பண்ண அவ மாட்டிக்குவா, அவ்வளவுதான். அவ மேல தப்பு இருக்கிறதால தானே அவ டெஸ்டுக்கு வர தயங்குறா. நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்ற, ஆனா அவ மேல தப்பு இல்லனா ஒரு டெஸ்ட், ஒரே ஒரு டெஸ்டுக்கு கொடுத்தா எல்லாமே கிளியர் ஆயிடும், உன் சந்தேகமும் போயிடும். ஆனா அவ ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறா? வினய், எனக்கு என்னவோ நீ அவளை டிவோர்ஸ் பண்றதா சரின்னு படுது. ஆஹா, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த பிரச்சனையால உன் மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு வினய். தப்பு பண்ணவ எப்பவும் நிம்மதியா தான் இருக்கா. நீ ஏன்டா உன் நிம்மதியை தொலைச்சிட்டு இருக்கணும்? வினய், நீ சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? புரியுது தீபிகா. அப்புறம் என்னடா, அவ போனா போறாடா. நீ எதுக்கு அவளுக்காக யோசிக்கிற? சீக்கிரமா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறா. நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். அதான் எங்க 2 பேருக்குமே நல்லதுன்னு தோணுது. இதை இந்த நேரத்துல பேசி வச்சாதான் கரெக்டா இருக்கும். வினய், டிவோர்ஸ் பண்றது முக்கியம்தான், ஆனா அதுக்கப்புறம் அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? இல்ல வினய், நீ மித்ராவால பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட. அவ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா நான் என்ன சொல்ல வரேன்னா. சொல்லு தீபிகா, என்ன? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இம்மீடியட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது வினய். நீ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிற பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ. அதான் சரியா இருக்கும் வினய். இப்ப நீயே பாரு, அது உன் வீடு, அங்க நீ இல்ல, ஆனா அவ இருக்கா. என்ன உரிமையில இருக்கா சொல்லு? உன் பொண்டாட்டிங்கிற உரிமையில தானே இருக்கா. அது இல்லாம பண்ணணும் வினய். அதுக்காக தான் சொல்றேன். என்னடா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? என் வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒரு தப்பை நான் ஒரு தடவை பண்ணதே போதும் தீபிகா. இன்னொரு தடவை அந்த தப்பை நான் பண்ண விரும்பல. நான் பட்ட வரைக்குமே போதும். போடா போ. உன்னை என் வீடு வரைக்கும் வர வச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன் மனசுக்குள்ள வரதா கஷ்டம்? மித்ரா, வாடி. என்ன, உனக்கு இன்னைக்கு ஷிஃப்ட் இல்லையா? ஏன் வந்தன்னு கேக்குறியா? அப்படி இல்ல தீபா,
என்னால உன்னை இங்க தனியா விட்டுட்டு இருக்க முடியல மித்ரா. எப்போ என்ன பிரச்சனை நடக்கும், நீ தனியா என்ன செய்வன்னு மனசு பதறிக்கிட்டே இருக்கு. அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இது இல்ல. ஃப்ரீயா விடு. வினய் சார் வீட்டுக்கு வந்தாரா? உன்கிட்ட ஏதாவது பேசினாரா? ம். வந்தாரு, பேசினாரு. அப்பாடா, இப்பதான் மித்ரா எனக்கு நிம்மதியா இருக்கு. அன்னைக்கு அவர் கோச்சுக்கிட்டு போனதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. என்னதான் மொத்த குடும்பமும் உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் வினய் சார் என்ன நினைக்கிறாருன்னு தானே உனக்கு முக்கியம். தீபா, அவரு வந்தாரு பேசினாருன்னு தான் சொன்னேன். என்ன பேசினாருன்னு இன்னும் சொல்லலையே. அவ வயித்துல இருக்கிற குழந்தை என்னோட தானான்னு தெரியணும். அதுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் என்னோட கண்டிஷன். நான் போறதுக்கு முன்னாடி இவ வயித்துல இருக்கிற குழந்தை அது என்னோடது இல்லைன்னு சொல்லுங்க. நான் அப்படியே ஹாப்பியா இங்கேருந்து போறேன். ஹே ஹே மித்ரா, கவலைப்படாத மித்ரா. அப்போ வினய் சார் உன்னை சந்தேகப்படுறாரா? ஆனா அவர் பண்றதுக்கெல்லாம் அதுதான் அர்த்தம். இப்ப என்னடி செய்யறது? என்ன செய்யறது? பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேணும்ல. அது எதுவும் சாதாரண புருஷ பொண்டாட்டி சண்டைன்னா பரவாயில்ல, பெரிய விஷயம். இப்ப நீ என்ன செய்ய போற? இப்படியே அமைதியா நம்மளால இருக்க முடியாது மித்ரா. உன் மாமனார் மாமியார் எல்லாம் அப்படியே நம்ப முடியாதுடி. நாளைக்கே அவங்களுக்கு அவங்க பையன்தான் முக்கியம்னு மனசு மாறினாலும் மாறிடுவாங்க. அப்ப நம்ம தாண்டி கஷ்டப்படணும். நான் யாரையும் நம்பவும் இல்ல, இனி நம்புற மாதிரியும் இல்ல. நீ சொன்னது கரெக்ட் தான். பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு முடிவு வேணும். அதுக்காக நான் டெஸ்ட் எடுத்தா இது சரியாயிடும் நினைக்கிறியா? சந்தேகங்கிறது விஷம் மாதிரி தீபா. அந்த விஷம் எப்படியோ வினய் மண்டைக்குள்ள ஏறிடுச்சு. இப்போ டெஸ்ட் எடுத்து இந்த குழந்தை அவரோடது தானே ப்ரூவ் பண்ணிட முடியும். ஆனா அன்னைக்கு அந்த எஸ்ஐ அப்புறம் மூர்த்தி இவங்களாம் வந்து சொன்னாங்களே, நான் இன்னும் அந்த வேலைதான் செஞ்சுட்டு இருக்கேன்னு. அந்த பழி எப்படி போகும் சொல்லு? எனக்கும் என்ன செய்யறதுன்னு ஐடியா இல்லடி. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், என்னால காலத்துக்கும் இந்த பழியெல்லாம் சுமந்துக்கிட்டு வாழ முடியாது. உண்மையாவே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருக்க கூட எனக்கு பிடிக்கல. ஆனா இப்ப நான் வெளியில போயிட்டா, தப்பு பண்ணா மாட்டிக்கிட்டா, வெளியில போயிட்டா அப்படித்தானே பேசுவாங்க. அது எனக்கும் என் குழந்தைக்கும் வேண்டாம். அதுக்கு இப்ப என்ன செய்ய போற? எப்படியாவது என் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள என் மேல விழுந்த கரைய நான் தொடச்சி எடுத்துடணும். அது மட்டும்தான் என் மனசுல இப்போதைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு.
நீங்க உள்ள போங்க. சொல்லுங்க சார். வினய் எப்படிமா இருக்கான்? மேஜரா ஒண்ணும் இல்லையே? ஹி இஸ் நார்மல் டாக்டர். தலையில மட்டும் சின்ன காயம். பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல டாக்டர். ஓகேமா. ஸ்கேன் எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா? அதை செக் பண்ணிட்டாங்களா? ரிப்போர்ட் எல்லாம் டாக்டர் அரவிந்த் பார்த்துட்டாங்க. பிரச்சனை ஒன்றும் இல்லை டாக்டர். ட்ரங்க் அண்ட் டிரைவால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நல்ல வேளை எந்த பெரிய அடியும் படல. அப்படி ஆயிருந்தா பெரிய ரிஸ்கா இருந்திருக்கும். ஓகேமா, நான் Okay, பாத்துக்கிறேன். doctor. நீங்க போங்க. வினய், எங்க நம்ம பிள்ளைய பாருங்க, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. என்னாச்சுங்க இவனுக்கு? வாசு, முதல்ல நீ அழுகிறத நிறுத்து. என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம உடனே ஒப்பாரி. அவனுக்கு ஒண்ணும் ஆகல. குடிச்ச போதை தெரியாம படுத்திருக்கான், அவ்வளவுதான். என்னது, குடிச்சிருக்கானா? இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுனாலதான் ஆக்சிடென்ட்டா? வினய், 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 கண்ணு திறந்து பாருடா. மா மா, ஏமா அழுகுற? மா, என்னம்மா ஏமா அழுதுட்டு இருக்க? அப்படின்னா உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் தெரியலையா? ஏன் தெரியாது? கார் டிரைவ் பண்ணும்போது கண்ட்ரோல் இல்லாம மரத்துல மோதிடுச்சு. கார்ல கூட ஒரு சின்ன டேமேஜ் இல்லம்மா. ஆனா நீ ஏன் தேவையில்லாம ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? ஏண்டா தலையில இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்க, ஒண்ணும் ஆகலங்கிற? இதுவே மரத்துல மோதுறதுக்கு பதிலா எதிரில லாரியில மோதி இருந்தா என்ன ஆயிருக்கிறது? என்ன ஆகும்? அப்படியே போய் சேர வேண்டியதுதான். ஏமா, உங்க தொல்லலாம் வேணாம் தானே நானே வீட்டை விட்டு வெளில போய் நிம்மதியா இருக்கேன். ஆனா அது பொறுக்காம இப்படி தேடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. பத்தாவதுக்கு நீங்க வந்தது இல்லாம இதோ இவ்வளவு வேற கூட கூட்டு வந்திருக்கீங்க. மித்ரா நின்னா உனக்கு என்ன பிரச்சனை வினய்? உன்னை அவ பார்க்க வரக்கூடாதா? மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு முதல்ல அவளை வெளில போக சொல்றீங்களா? வினய், பழசையெல்லாம் மறந்துட்டியா? இதே ஹாஸ்பிட்டல்ல நீ ஒவ்வொரு முறையும் அட்மிட் ஆகும்போது அவதான் உன் கூட இருந்து உன்னை பாத்துக்கிட்டா. நீ இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவதான். ஆமா, இப்ப உயிரோட இருந்து ஒவ்வொரு நொடியும் செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் அப்பவே நிம்மதியா போய் சேர்ந்துருக்கலாம். மா, அதெல்லாம் விடுமா, மரியாதையா அவளை வெளில போக சொல்லுங்க. ஓ சொல்லுங்கம்மா. மித்ரா, நீ நில்லு. ஏண்டா வினய் இப்படி பண்ற? நீ திருந்தவே மாட்டியா? மா, நீ இப்ப சொன்னியே நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு மித்ரா தான் காரணம்னு, அதை கூட நான் ஏத்துக்கிறேம்மா. அதே மாதிரி இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கும் அவ தான் காரணம். முதல்ல நீங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க. எது, நீ குடிச்சிட்டு கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு மித்ரா தான் காரணமா? பின்ன பின்ன யாரு? அவ தான் எல்லாத்துக்குமே காரணம். அவளால் தான் நான் நம்ம வீட்டை விட்டு வெளில போனேன். அவளால் தான் என் சந்தோஷத்தை இழந்தேன். அதனால தான் குடிச்சேன். இப்ப ஏதோ இங்க வந்திருக்கேன். சரி வினய், நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அது இத்தோட மறந்துடுவோமே. நீ வெளியில தங்கி இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. நீ வெளியில இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வந்துரு. சரி, ஓகேப்பா, நான் இப்பவே வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். நான் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது மித்ரா அந்த வீட்டை விட்டு வெளில போகணும். டேய், இது விதண்டாவாத வினய். நான் தான் சொல்லிட்டேனே, நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துடுவோன்னு. நீ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? அப்பா, நான் என் முடிவை சொல்லிட்டேன். அதில் தான் நான் ஸ்ட்ராங்காகவும் இருப்பேன். நீங்கள் இல்லை, யார் வந்து சொன்னாலும் என் முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன். அவளை வெளில போக சொல்லுங்க, நான் வரேன். வினய், விடுங்கம்மா.
ஏன் வெளியவே உட்கார்ந்துட்டு இருக்க? உள்ள போய் உன் காதல் கணவனை பார்க்கல? என்ன? ஓ, உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டானா? சரி விடு, வா, நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன். ஹே, கைய விடு. வா மித்ரா. நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும் மித்ரா. ஏன்னா உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது ஓ ஹஸ்பண்ட் வினய் தானே? எனக்கு எல்லாம் தெரியும். நடந்தது மட்டும் இல்ல, இனிமே நடக்க போறதும் தெரியும். இப்போ நீயும் வினயும் டெம்பரரியா தானே பிரிஞ்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பெர்மனண்டாவே பிரிஞ்சிருவீங்க. ஆண்டி, வினய்க்கு என்ன ஆச்சு ஆண்டி? நல்லா இருக்கானா? வினய்க்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டதும் ஒரு நிமிஷம் என் ஹார்ட் பீட்டே நின்றுச்சா ஆண்டி? தீபிகா, வினய்க்கு மேஜரா எதுவும் இல்லம்மா. சின்ன சின்ன காயம்தான், பயப்படாத. நீ உள்ள போய் பாரு, வினய் நல்லதான் இருக்கா. அங்கிள், வினய் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான்ல? நான் பயந்தே போயிட்டேன் அங்கிள். அங்கிள், வினய் கண்ணு முடிச்சிட்டானா? நல்லா பேசுறானா? அவன் நல்லதா இருக்காமா, உள்ள போய் பாரு. தேங்க்ஸ் அங்கிள். வினய். ஏய் தீபிகா, பாத்து வா வா. என்ன இவ்வளவு லேட்டா வர? இப்பதான் எனக்கே மெசேஜ் வந்தது. நியூஸ் கேள்விப்பட்டதும் பதறி போய் வந்திருக்கேன். சரி, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ஓவரா குடிச்சிட்டியா? அதெல்லாம் இல்ல, லைட்டா தான். நானும் கரெக்டா தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல. கண் சிமிட்டுற நேரத்துல கார் அப்படியே மரத்துல மோதி நிக்குது. காரை எடுத்துட்டு கிளம்பும் போதே நினைச்சேன்டா, நீ போற வேகத்தை பார்த்தா விபரீதமா ஏதோ நடக்க போகுதுன்னு. நான் நினைச்ச மாதிரி மெசேஜ் வந்துருச்சு. ஏய், இப்படி நடக்கும்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தடுத்துருக்கலாம்ல. தடுத்திருந்தா நீ அப்படியே என் பேச்ச கேட்டிருப்பியா? உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது வினய், பட்டாதான் புரியும். ஏய், நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, நீ எப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தியோ அப்பவே நீ அவளை மறந்துடுன்னு. கேட்டாதானே? எப்ப பார்த்தாலும் மித்ரா எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான்னு அவளை நினைச்சு குடிச்சு புலம்பிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். இங்க பார் வினய், மித்ராவை உனக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் இன்னமும் உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில மித்ரா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கதா செய்து. அது ஏன்னுதான் எனக்கும் இன்னும் புரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லா வேற வேலை, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி நல்லவ மாதிரி வேஷம் போடுறா. இப்படி ஒரு பொண்ணு உலகத்துல நீ எங்கேயாச்சும் பாத்திருக்கியா? ஜகஜால கில்லாடி, கொஞ்சம் அசந்தா ஊரே வித்துட்டு வந்துருவா. ஆனா நீ இன்னும் அவளுக்கு கண்டிஷன் போட்டுட்டு இருக்க. வினய், நான் உன் நல்லதுக்காக தாண்டா சொல்றேன். அவளை நீ கை கழுவுனா மட்டும் பத்தாது, மொத்தமா தலை மூழ்கிடணும்.